தமிழக பட்ஜெட் அறிவுசார் பொருளாதாரம். தூத்துக்குடியில் 2000 ஏக்கர் பரப்பளவில் விண்வெளி தொழில் மற்றும் உந்துசக்தி பூங்கா. நடிகர் மன்சூர் அலிகானுக்கு விதித்த அபராதம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். நடிகை த்ரிஷா குறித்து அவதூறாக நடிகர் மன்சூர் அலிகான் பேசியிருந்தார். இதற்கு த்ரிஷா தரப்பிலிருந்து எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. த்ரிஷாவுக்கு ஆதரவாக குஷ்பு, சிரஞ்சீவி உள்ளிட்டோர் சமூக வலைதளங்களில் கருத்துக்களை பதிவிட்டிருந்தனர். இந்நிலையில் மூவருக்கும் எதிராக தலா 1 கோடி ரூபாய் மான நஷ்டஈடு வழக்கு தொடர அனுமதி கேட்டு மன்சூர் அலிகான் தாக்கல் செய்த மனு தனி நீதிபதியால் அபராதத்துடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தது. அதனை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் அவருக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்த உத்தரவு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் முகேஷ் இணைந்திருக்கிறார். என்ன விவரம் முகேஷ்? லியோ படம் விவகாரத்துல மன்சூர் அலிகான் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் திரிஷா குறித்து பேசிட்டு இருந்தார். அப்பொழுது அவர் பேசியது தனது பெயருக்கு அவதூறு இருப்பதாக கூறி திரிஷா தரப்பில் ஒரு ட்விட்டர் பதிவு செய்யப்பட்டது. இதற்கு அவர் திரைத்துறையை சேர்ந்த நபர்கள் பலரும் ஆதரவு தெரிவித்திருந்தனர். திரிஷாவுக்கு ஆதரவு தெரிவித்தார்கள் என்ற அடிப்படையிலும் நடவடிக்கை எடுத்தது என்ற அடிப்படையிலும் திரிஷா மீதும் அதே போல மகளிர் ஆணைய நிர்வாகியான குஷ்பு மீதும் தெலுங்கு நடிகர் சிரஞ்சீவி மீதும் தலா 1 கோடி ரூபாய் மான நஷ்டஈடு கோரி வழக்கு தொடர இருப்பதாகவும் அதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்றும் வழக்கு தொடர்ந்திருந்தார். மன்சூர் அலிகான் தொடர்ந்த அந்த வழக்கை நீதிமன்ற நேரத்தை வீணடிக்கும் நோக்கத்தில் தொடரப்பட்டதாக கூறி தள்ளுபடி செய்து தனி நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருந்தார். அதே சமயம் இந்த வழக்கை தொடர்ந்ததற்காக 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்தும் நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருந்தார். தனி நீதிபதி இந்த உத்தரவை எதிர்த்து உயர்நீதிமன்றத்திலேயே மன்சூர் அலிகான் தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. அந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்த பொழுது சிரஞ்சீவி தமிழகத்தை விட்டு வெளியில் இருப்பதால் அவருக்கு எதிராக வழக்கு தொடர அனுமதி கோரிதான் மனு தாக்கல் செய்யப்பட்டதாகவும் மற்ற இருவருக்கு எதிராக தற்போது நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லை, வழக்கு தொடரும் எண்ணம் ஏதும் இல்லை என்றும் அபராதத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கப்பட்டது. மன்சூர் அலிகான் தரப்பில் அளிக்கப்பட்ட இந்த உத்தரவாதத்தையும் கோரிக்கையும் ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் அவர் மனு தள்ளுபடி செய்யப்பட்ட உத்தரவை உறுதி செய்ததுடன் அவர் மீது விதிக்கப்பட்ட 1 லட்சம் ரூபாய் அபராதத்தை மட்டும் ரத்து செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி முகேஷ். தமிழக பட்ஜெட் அறிவுசார் பொருளாதாரம். தூத்துக்குடியில் 2000 ஏக்கர் பரப்பளவில் விண்வெளி தொழில் மற்றும் உந்துசக்தி பூங்கா.